கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவரும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதற்காக நீடித்த நாட்களாக நம்ம கனிகளை கொடுக்காம நம்ம பின்வாங்கிறோம் என்ற அந்த காரியங்களும் சரி, எப்படியும் நம்ம நீடித்த நாட்களாக கனிகளை கொடுக்க முடியும் என்கிற அந்த ஒரு காரியங்களை சத்தியத்தை நம்ம இந்த நாள் தியானிக்கலாம். அன்பானவர்களே, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 நம்ம பார்க்கும்போது ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த ஆவியின் கனிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்ச உடனே அவன் ஆவினால நடத்தப்படுறவர்களுக்கு இந்த ஆவியின் கனிகள் மற்றவர்கள் மேல காட்டி கொண்டிருப்பாங்க. அன்பா இருப்பாங்க. அவங்க அன்பா இல்லைன்னா கூட அவங்க நம்ம பட்சத்துல சாந்தமா இல்லைன்னா கூட நம்ம அவங்க பட்சத்துல நம்ம சாந்தமா இருப்போம். தயவா அவங்க நம்ம பட்சத்துல இல்லைன்னா நாம அவர் பட்சத்துல நம்ம தயவா இருப்போம். விசுவாசத்தோட நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். இந்த மாதிரி ஆவியின் கனிகளால் நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆனா நாள்பட எதற்காக நம்ம இந்த கனிகளை கொடுக்காம நம்ம பின்வாங்கி நம்ம போயிடும் நம்ம பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்க்கும்போது மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள் ஆமாம். அதாவது நம்ம மனிதர்கள்கிட்ட எதிர்பார்ப்புகள் எப்போ நமக்குள்ள வந்ததோ அப்போ இந்த கனிகளுக்கு கொடுக்காம நம்ம பின்வாங்கிறோம் அன்பானவர்களே. ஏன்னா எத்தனை நாள் நானும் மற்றவர்கள் அன்பு செலுத்திக் கொண்டு இருக்கணும், எத்தனை நாள் நான் மன்னித்து கொண்டு இருக்கணும், எத்தனை நாள் நான் தயவு காட்டு கொண்டு இருக்கணும், எத்தனை நாள் அவங்க பசங்க நான் சாந்தமா இருக்கணும்னு சொல்லி நம்ம நான் இப்படி இருந்தேன் நான் அவங்க கிட்ட, அவங்க இப்படி இல்லையே என்கிட்டன்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள வந்த உடனே இந்த கனிகளை கொடுக்காம நம்ம பின்வாங்கி நம்ம போயிடும் அன்பானவர்களே. ஆனா இந்த கனிகள் நீடித்த நாட்களாக நம்ம எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா அந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, நாம் கொடிகளா இருக்கிறோம் அன்பார்களே. அந்த திராட்சை செடி என்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நாம் கொடிகளாக இசைந்து இருக்கும் போது மட்டும்தான் நீடித்த நாட்களாக நம்ம கனிகளை கொடுக்க முடியும் அன்பார்களே. எதிர்பார்ப்புகள் நம்ம எதிர்பார்க்காம, எப்படி இயேசு நமக்கு எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம பாவங்களுக்காக அவர் மறிச்சு நம்ம மேல அன்பு செலுத்த வந்தாரோ அது போல மற்றவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்காம நம்ம கனிகளை கொடுக்க வேணும்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள நாமும் கிறிஸ்து நமக்குள்ளும் இருக்கும் போதோ நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள டிராவல் செய்து கொண்டு அவரோட இசைந்திருப்பது மட்டும்தான் கனிகளை கொடுக்க முடியும் அன்பானவர்களே. ஆக நம்ம இதை நம்ம புரிந்து கொள்வோம். இந்த ஆவின் கனிகள் நம்ம நீடித்த நாள கொடுக்க இயேசு கிறிஸ்து கூட நம்ம ஐக்கியப்பட்டு இசைந்திருந்து அவரோட டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் மற்றவர்கள் நமக்கு எது செஞ்சாலும் எது செய்யலாம் நம்ம இயேசுவின் சுபாவங்களோட அந்த கனிகளை கொடுத்து கொண்டு கர்த்தரை நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியும் அன்பார்களே. அதை புரிந்து கொள்வோம். இயேசுவோடு இசைந்து இருப்போம். தகப்பனே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மூணு நாங்கள் இசைந்து இருப்போது மட்டும்தான் ஆண்டவரே இந்த ஆவின் கனிகள் நீடித்த நாட்களை கொடுக்க முடியும் ஐயா. இந்த ஆவின் கனிகள் எங்களுக்குள்ள ஆவியான இருந்து இயேசுவை காட்டி எங்களை நடத்தும் போதோ அந்த நடத்தில் நாங்கள் இருந்து இயேசுவோடு இணைந்திருந்து இசைந்திருந்து கனிகளை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.